நான் வாசிக்க கூட எல்லாம் சொல்லுங்க. செந்தமிழை காக்க செந்தமிழை காக்க ஒரு சேனை இங்கு உண்டு. செந்தமிழை காக்க செந்தமிழை காக்க ஒரு சேனை இங்கு உண்டு. செந்தமிழை காக்க ஒரு சேனை இங்கு உண்டு. வள்ளுவர் புகழ் ஓங்குக, வள்ளுவர் புகழ் ஓங்குக, வள்ளுவர் புகழ் கற்போம் கற்போம் திருக்குறளை கற்போம், கற்போம் கற்போம் திருக்குறளை கற்போம், நிற்போம் நிற்போம் வள்ளுவர் வழி நிற்போம், நிற்போம் நிற்போம் வள்ளுவர் வழி நிற்போம். உலக பொதுமறையான் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரின் சிலை நம் பள்ளியில் திறந்திருப்பது மிக மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். அந்த நிகழ்வை ஒட்டும் ஏனெனில் நம்முடைய பள்ளிக்கு திருவள்ளுவர் வேடத்திரி 9th A மாணவி செல்வி இனியா அவர்களை இங்கே நான் வரவேற்கின்றேன். அவரை வரவேற்று கைத்தட்டல் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளுவர் 1130 குறட்பாக்களை எழுதியுள்ளார். அவருடைய சாரம்சமாக அனைவருக்கும் அவருடைய திருக்குறள் எல்லா வயதினருக்கும், எல்லா நாட்டவருக்கும், எல்லா மதத்தவருக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களை கூறியிருப்பது நாம் அனைவரையே அல்ல. கிளை முடிந்தால் பறவை பறந்துவிடும். இந்த நம்பிக்கை வேண்டும், இந்த சிந்தனை வேண்டும். அப்படியே விழுந்துகிருந்தால் சிலந்தியும் கூட உன்னை சிறை பிடிக்கும். எழுந்து நடந்தால் இருமலையும் உனக்கு வழி குடித்து முத்து எடுக்காமல் வெளியே வந்துவிட்டால் அக்கடலில் முத்து இல்லை என்று அர்த்தம் இல்லை, அவன் முயற்சியில் குறைவு என்றுதான் அர்த்தம். என் முயற்சி என்னை பலமுறை கைவிட்டது, ஆனால் நான் முயற்சியை கைவிட்டதில்லை. ஏன் தெரியுமா? லட்சியத்தோட வாழக்க மனக்கிளையை அல்ல. கிளை முடிந்தால் பறவை பறந்துவிடும். இந்த நம்பிக்கை வேண்டும், இந்த சிந்தனை வேண்டும். அப்படியே விழுந்துகிருந்தால் சிலந்தியும் கூட உன்னை சிறை பிடிக்கும். எழுந்து நடந்தால் இருமலை
திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நமது மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுவார்கள். பிறகு எத்தனையோ பேர் பெற்றோராசிரியர் கழக தலைவராகவும் துணைத் தலைவராக வந்திருப்பார்கள். எத்தனையோ பேர் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருந்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் தோன்றாத ஒரு மாபெரும் எண்ணம், ஒரு மாபெரும் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு ஏற்பட்டு இன்று ஒரு மிகப்பெரிய சாதனையாக உலக புகழ்பெற்ற நமது திருவள்ளுவர் ஆசானுக்கு ஒரு மாபெரும் சிலையை தெரிந்திருக்கிறார்கள் என்றால் உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் மறக்கக்கூடாத நாள் இந்த நாள். 77வது ஆண்டு குடியரசு நாள் விழா என்ற 26/1/26. நீங்கள் எல்லாம் திருமணம் முடித்த, கல்யாணம் முடித்த, பேரன் பேத்திகள் எடுத்த உங்கள் பேரன் பேத்திகளிடம் நீங்கள் இந்த தகவலை சொல்லி மகிழ வேண்டும். சேலம் கிழக்கு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பள்ளிகளில் 3 பள்ளிகளில் தான் இந்த சிலை திருவள்ளுவருக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வாழப்பாடி ஆண்கள் பள்ளி, ஒன்று பத்திரநாயக்கம் ஆண்கள் பள்ளி, 3வது பெருமைக்குரிய அந்த பட்டத்தை நமது பெண்கள் பள்ளி என்று ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சிலைக்காக பாடுபட்டவர்கள், இந்த சிலை வைக்க காரணகர்த்தாக இருந்தவர்கள் எல்லாருக்கும் வாழப்பாடி இலக்கிய பேரின் சார்பாக நெஞ்சான இரவான நன்றிகளை அவர்கள் பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உலக பேராசானுக்கு முதலில் தமிழகத்திலே மரியாதை கொடுத்தவர் வடலூர் வள்ளலார் திருக்குறள் வகுப்பு எடுத்து நடத்தினார். அதற்கு பிறகு பகுத்தறிவு பாடவன் தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறள் மாநாடு என்ற இந்த நூலை தமிழகம் எங்கும் பரப்பினார். அதற்கு பிறகு ஒரு சாமானியர் அதிசாமானியர் காஞ்சிபுரத்தில் தோன்றிய அறிவுலக மேதை அண்ணன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருக்குறளை தனது பேச்சாற்றிலே கொண்டு வந்தார். 1967 அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு வேணுகோபால் சர்மா என்ற ஓவியரால் திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கப்பட்டது. அந்த உருவத்தை பேருந்துகளிலும் அரசு அலுவலகங்களிலும் எல்லா இடங்களிலும் திருவள்ளுவர் படத்தை வைத்து திருக்குறளை கீழே எழுதி வைத்தவர் நமது அறிவுலக ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறளாவையும் கண்டார். ஆண்டுகள் வள்ளுவனுக்கு குமரியிலே 133 அடியிலே சிலை வைத்தார். நீங்கள் எல்லாம் சென்னைக்கு சென்றால் நுங்கம்பாக்கத்திலே கலைஞர் அவர்கள் கட்டிய வள்ளுவர் கூட்டத்தை கண்டு ரசிக்க வேண்டும். திருக்குறளை மனப்பாடம் செய்ய வேண்டும். தமிழர் திருநாள் கொண்டாடுகின்ற நாளிலே 2வது நாள் திருவள்ளுவர் நாளாக அறிவித்தவர் நமது டாக்டர் கலைஞர் அவர்கள். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற ஒப்பற்ற இந்தியாவிலேயே தலை சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் மாபெரும் சிறப்பை யாரும் செய்யாதே செய்திருக்கின்றார். திருக்குறள் ஆசிரியர் மாநாடு கண்டிருக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 30 ஆசிரியரை தேர்வு செய்து மாநாடு 2 நாள் மாநாடு நடத்துகின்றார். நமது பள்ளியிலே மாணவர்கள் தேர்வு எழுதி தமிழ் திறனறி தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் மாவட்டத்துக்கு 100 மாணவர்களை அழைத்து 5 ஆண்டுகளும் மாணவர்கள் மாநாடு நடத்தியிருக்கின்றார் நமது முதல்வர் அவர்கள். மேலும் திருக்குறள் உலக புகழ் பெற வேண்டும் என்பதற்காக 16 வேறு மொழிகளிலே மொழிபெயர்ப்பதற்கு இணையில் ஒதுக்கி அந்த புத்தகங்களையும் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை ஆட்சியிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் பல்கலைக்கழகங்களிலே உலக அளவிலே திருக்குறள் ஆய்வு நடைபெற வேண்டும் என்பதற்காக நமது முதல்வர்கள் தொகையை 3 கோடி ரூபாய் தொகையை நிதி ஒதுக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை ஆட்சியிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை நாம் என்று மறக்கக்கூடாது, மறவாமல் இருக்க வேண்டும்.
மேலும் இந்த சிலை அமைக்க பாடுபட்ட தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நமது பிடிஏ தலைவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் அதற்காக நிதி வழங்கிய அத்துணை பேருக்கும் எங்கள் வாழப்பாடி இலக்கிய பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் பார்த்த கரவழியோடு மீண்டும் மீண்டும் அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாள் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு நெஞ்சம் பாராட்டி நன்றி தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.